எனக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றணும் புருஷனா கூட. ஆமா ஒரு 12 குழந்தை பேத்துக்க ஏன்னா சண்டை வந்தா ஓடுங்க அடிச்சு வாங்குறாங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு எனக்கு நிறைய குழந்தை பெற்றுக்க தேவையில்ல. ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு செல்வம் இல்லைனாலும் பணமலைனா படைமலை தான் போற அடிச்சு வாங்குறாங்கன்னா தடித்துக்கு ஓடுவாங்க. அப்படியே போய் எனக்கு புருஷனா கூட ஆசைதான்பா. இதனால நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். திருமணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி காலத்துல வயதான காலத்துல உங்களை யார் பார்த்து பார்த்தேன் என்னமா குறை நாட்டு மக்கள் இருக்க நான் ஒரு சொன்னா தப்பா நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாய பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுவும் நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாடும் நல்லா இருக்காது. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு சம்மதமே இருக்காது. தாய் மாமா கட்டிக்கிடி அவனை கட்டிக்கிட்டு அவன் குடிச்சிட்டு ஆட்சின்னு வருவான். அவனை கல்யாணம் பண்ணி கட்சியில் டைவர்ஸ் போக முடியும். ஏன் வருத்தப்பட மாட்டீங்க? ஆனா தான் நிறைய பொண்ணு ஓடி போறது காரணமே தான். கல்யாணம் பண்ணவே கூடாது. விருப்பமா மறுத்துரைக்க மாட்டேன். பிரியாணி உள்ள சாப்பிட்டு போ. முருகன் கோயில நாகன் போ. பிரியாணி பாவி முருகன் கோயில பிரியாணி மாட்டாங்க. வாய் பண்ணா சரி விடு போ, எங்கன்னா போய் சாப்பிட்டு போ.